விவசாயத்தை விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல் இருந்து உங்கள் தீபின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபார்ம்ல, அதாவது ஃபார்ம் டெவலப்மெண்ட் கம்பெனியான நம்ம கோ இந்தியா கிரீன் சேனல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த ஆந்திரா தோட்டத்துல என்னென்ன வேலையெல்லாம் நடக்குதுன்னு சும்மா அப்படியே உங்களுக்கு ஒரு பிளாக் மாதிரி காமிக்க போறேன். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இங்க ஃபென்சிங் போட்டாச்சு, டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்கோம் ஒரு 4 கிலோமீட்டர் நீளத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த லேண்ட் வந்து கொஞ்சம் அன்ஈவனா இருந்துச்சு, அதையெல்லாம் நம்ம ஜேசிபி டேக் எல்லாம் வச்சு அதை ஈவன் பண்ணிட்டோம். ஈவன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நல்ல மழை, ஒரு 2-3 நாளா நல்ல மழை பெஞ்சுக்கிறதுனால பின்னாடி நம்ம உழவு ஓட்டிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஈரம் இருக்கு, நல்லா கேக் மாதிரி உழவு உள்ள இறங்குது. அது மட்டும் இல்லாம நமக்கு பின்னாடி இந்த தோட்டத்தோட பிரதான வாயில இருக்கக்கூடிய அந்த கதவு, பெரிய கதவு, கிட்டத்தட்ட அது ஒரு கதவே பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோக்கு மேல வரும். 2 கதவு இருக்கு. அந்த கதவை வந்து இங்க பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு பின்னாடி அங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அங்க வந்து இந்த தோட்டத்திற்கு உண்டான மின்சாரத்திற்கான அந்த கம்பம் ஆந்திரா கவர்மெண்ட்ல நிறுத்துவாங்க இல்லையா, அந்த கம்பம் நிறுத்துற வேலையும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மொத்தம் 6 ஆழ்துளை கிணறு இருக்கு. அந்த ஆழ்துளை கிணறுல நம்ம ஏற்கனவே 2 ஆழ்துளை கிணறுக்கு மோட்டர் இறக்கிட்டோம். மீதம் இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறுக்கும் மோட்டரை உள்ள இறக்குறதுக்கு உண்டான வேலையும் நடந்துட்டு இருக்கு. அதை நான் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு நான் வந்து விஷுவலா காமிக்க போறேன். இன்னைக்கு முழுக்க இங்க எந்தெந்த மாதிரியான வேலைகள் செய்யறாங்க, இந்த கேட்டை எப்படி பிக்ஸ் பண்றாங்க, உழவு ஓட்டி எப்படி முடிக்கிறாங்க, அந்த மோட்டரை வந்து எப்படி பிக்ஸ் பண்றாங்க, அந்த பிபி கம்பத்தை எப்படி வந்து பிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு சும்மா ஒரு விஷுவலா காமிக்க போறேன். எப்படி வேலை செய்யறாங்கன்னு காமிக்க போறேன். அது மட்டும் இல்லாம தோட்டத்துல நடக்கிற எல்லா வேலைகளையும் வந்து சைமல்டேனியஸா செய்யறதுல இருக்கக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே வந்து இங்க இந்த கதவை வந்து மாட்டிருக்காங்க. ஆனா இதுல செஞ்ச தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்குள்ள வந்து பில்லர் போட்டிருக்கோம். 1 அடி நீளமும் 3/4 அடி அகலமும் இருக்கக்கூடிய பில்லர் உள்ளுக்குள்ள போட்டிருக்கோம். 16 mm கம்பியை வச்சு உள்ளுக்குள்ள நல்லா ஸ்ட்ராங்கா பில்லர் போட்டிருக்கோம். இவங்க என்ன பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்லர்ல இந்த மேல இருக்கிற இந்த சிமெண்ட் பூச்சை கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கம்பி வரும் இல்லையா, 16 mm கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பியில உள்ளுக்குள்ள வந்து வெல்டு வச்சு அதுக்கப்புறம் இந்த பிளேட்டை வந்து பிக்ஸ் பண்ணி அந்த பிளேட்ல கொண்டிய வச்சு அதுக்கப்புறம் இதை பிக்ஸ் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிளேட்ல வந்து வெறும் பிட்டு அந்த பிட்டு தெரியுது பாருங்க, இந்த பிட்டை மட்டும் வெல்டு வச்சு வெறும் ஹோல்ஸ் போட்டு அந்த பிட்டை உள்ள சொருகி அப்படியே கதவை நிறுத்திட்டாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, திறக்க பிடிக்க அது அப்படியே புடுங்கிட்டு வருது. அப்ப புடுங்கிட்டு வரதை வந்து இப்ப நம்ம மறுபடியும் சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப காமிக்கிற பாருங்க. இப்ப என்னன்னா, இப்ப உள்ளுக்குள்ள வந்து அந்த கம்பி தெரியுது இல்லையா, அந்த கம்பியை முழுக்க நல்லா கேக் மாதிரி கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு உள்ளுக்குள்ள வந்து அந்த பிட் இருக்கு இல்லையா, அந்த இரும்பு தாய கட்ட மாதிரி இருக்கும், அந்த இரும்பு ஸ்கொயர் ராடுன்னு சொல்லுவோம் நாங்க. அந்த ஸ்கொயர் ராடை உள்ளுக்குள்ள வச்சு நல்லா வெல்டு வச்சுட்டு மேல வந்து பிளேட் வச்சு அந்த பிளேட்டுக்கு மேல அந்த கொண்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேட்டை தூக்கி பிக்ஸ் பண்ணணும். அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. சவுண்ட் நிறைய இருக்கு, என்னால சரியா பேச முடியல. நீங்க வேலையை பாருங்க அப்படியே. பின்னாடி அந்த கேட் வேலை நடந்துட்டு இருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னா இங்க உழவு ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இங்க என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க பழமரங்களை நடுறதுதான். பழமரங்களும் முருங்கை, ஆம்லா அந்த மாதிரியான மரங்களையும் இங்க நம்ம நட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடமானது பல வருடங்களா விவசாயம் செய்யாத ஒரு நிலமா இருக்கு. ரொம்ப வருடங்களா இங்க விவசாயத்துக்கான ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை. அதனால என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, இங்க நம்ம உழவு ஓட்டி விட்டுட்டு இது கொஞ்சம் காஞ்ச உடனே பலதானிய விதைப்புக்கு பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு 60 ஏக்கர் தோட்டத்துக்கு பலதானிய விதைப்பு விதைக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து முன்கூட்டியே செய்ய வேண்டிய காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாம செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அந்த இடத்தோட சத்துக்கள் நல்லா இருக்குன்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிளான்டேஷன் போறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கான்பிடென்டா இறங்கி வேலை செய்யலாம். அப்ப இந்த உழவு ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம விதைகள் வாங்கி வச்சாச்சு. நம்ம எப்பவும் வாங்குற இடத்துலதான் ஈரோட்ல இருந்து வந்திருக்கு விதை. ஆந்திராவுக்கு வந்து ஈரோட்ல இருந்து வந்திருக்கு. அந்த விதைகள் வந்து முழுக்க நாட்டு ரகம் தான், நம்ம நாட்டு வெரைட்டி. அது 25 வகையான விதைகள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 20 to 25 கிலோ விதைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம்.
இந்த உழவு ஓட்டி விட்டுட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் அந்த பலதானிய விதைப்பை வந்து தூவி விட்டுட்டு ரொட்டாவேட்டர் அடிச்சு விட்டோம்னா இங்க மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெய்தா போதும், அந்த பலதானியம் எல்லாமே வந்து நல்லா முளைச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நாம அது வளர்ச்சியை பார்த்துட்டு 2 மாதத்திலயோ 3 மாதத்திலயோ இல்ல பூ விட்டதுக்கு அப்புறமோ அதை மறுபடியும் மடக்கி உழுவதற்கு உண்டான வேலையில இறங்கிடுவோம். நீங்களும் வந்து இந்த பலதானிய விதைப்பெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எதுவுமே செஞ்ச உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. கொஞ்சம் காலம் அதுக்கு நம்ம கொடுக்கணும். கொஞ்சம் காலம் எடுத்துச்சுன்னா அதற்கு உண்டான பலன் நமக்கு கண்டிப்பா திரும்ப வரும். இந்த 60 ஏக்கரையும் உழவு ஓட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கான வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நான் உள்ளுக்குள்ள பெரிய தோட்டமா இருக்கு இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு விஷுவலா காமிக்கிறேன். இந்த தோட்டத்துல வேலை ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த தோட்டத்துல வந்து பகல்ல மட்டும்தான் மின்சாரம் இருக்கும், இரவுல மின்சாரம் இருக்காது. பகல்லையும் அப்பப்போ போயிடும். காலையில 6 மணிக்கு கரண்ட் வந்துச்சுன்னா சாயங்காலம் 2:30-3க்குள்ள கரண்ட் போயிடும். இது வந்து ஆந்திராவில் வந்து விவசாயத்திற்கு இப்படிதான் கரண்ட் கொடுக்குறாங்க. டொமஸ்டிக் லைன் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ அந்த டொமஸ்டிக் லைனை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இப்போ இங்க மின்சார வாரியத்துல இருந்து வந்து, ஆந்திர பிரதேசத்தோட மின்சார வாரியத்துல இருந்து வந்து இங்க போல் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போல் நிறுத்தினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நம்ம தங்கி இருக்கிற இங்க பின்னாடி நம்ம தங்கி இருக்கிற இடம் இருக்கு பாருங்க. இந்த இந்த ரூமுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டே கரண்ட் வந்து கிடைச்சிரும். அதற்கான வேலை தான் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சுட்டாங்க. அதுல இருந்து நம்ம லைன் இழுத்து நார்மலான டொமஸ்டிக் லைனை கொடுக்கறதா இப்போ பாக்கி. இப்போ அந்த வேலை தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த வேலையும் காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கம்பம். அந்த கம்பத்தை வந்து இப்ப பிக்ஸ் பண்ண போறாங்க. அங்க குழி எடுத்தாச்சு. ஏற்கனவே இங்க வந்து 2 கம்பம் இருக்கு, சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இது எவ்வளவு இருக்கும், ஒரு 100 அடி இருக்கும். 100 அடி 70 அடி 100 அடி இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு அந்த கடைசியில இருந்து இபி லைன் வருது. இப்ப அப்படியே லைனா அந்த கம்பத்தை இதுல பாருங்க, இந்த லைன் கொடுக்கல, இது அப்படியே லைனா நட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து உங்களுக்கு இங்க ரெகுலரா நமக்கு பவர் சப்ளை வர்ற மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. இப்ப பாருங்க தூக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது இங்க இந்த கம்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே உறுதியா இருக்கு. நல்லா அகலமா உள்ளுக்குள்ள அந்த டிசைன் வந்து நல்லா அந்த லோட வந்து தாங்குற மாதிரி நல்ல ஒரு அமைப்போடு இருக்கு. இப்ப அந்த இதை அப்படியே ஜேசிபி மூலமா எடுத்துட்டு போய் அங்க குழி பறிச்சு வச்சிருக்காங்க ஏற்கனவே. அந்த குழிக்குள்ள அதை நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து லைன் இழுத்து கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதோடு கூட பாத்தீங்கன்னா அதை இங்க பாருங்க, ஆழ்துளை கிணறுல மோட்டர் இறக்குறதுக்கு உண்டான வண்டி நின்றுட்டு இருக்கு. நம்ம ஊர்ல நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல 2-3 வீடியோ போட்டிருக்கோம். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மகேந்திரா பிக்கப்ல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க கொஞ்சம் வித்தியாசமா டிராக்டர்லயே வந்து அடிஷனலா செட் பண்ணி அது மூலமா வந்து மோட்டரை வந்து ஆழ்துளை கிணறுக்குள்ள இறக்குறதுக்கு உண்டான வேலையில இறங்கியிருக்காங்க. அந்த வேலை ஒரு பக்கம் நடக்குது. மின்கம்பங்களை ஒரு பக்கம் நட்டு வைக்கிறாங்க, உழவு ஓட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கேட்டு நிறுத்திட்டு இருக்காங்க. இந்த தோட்டத்தோட கடைக்கோடியில வந்து நம்ம ஆட்கள் வந்து இந்த மின்வேலிக்கு உண்டான இறுதிக்கட்ட வேலையில இறங்கியிருக்காங்க. அதனால சைமல்டேனியஸா இங்க ஒரு 5-6 வேலை நடந்துகிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க கொஞ்சம் அந்த அகழி எடுக்கிற வேலை, அந்த வேலையும் இருக்கு. அந்த வேலையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பெரிய விவசாய பண்ணையை வடிவமைக்கும் போது இந்த மாதிரி வேலைகள் வந்து சைமல்டேனியஸா நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க தோட்டத்துல வந்து வேலி அமைக்கிறீங்க, பைப்லைன் போடுறீங்க, உங்க தோட்டத்தை வந்து சமப்படுத்துறீங்க, ஜேசிபி எல்லாம் விட்டு சமப்படுத்துறீங்க, ஆழ்துளை கிணறு போடுறீங்க, அதுக்குள்ள மோட்டர் பம்ப் இறக்குறீங்க, இந்த மாதிரி கட்டுமானங்கள் செஞ்சு கதவை நிறுத்துறீங்க, அந்த மாதிரி இந்த மின்சார வேலைகளை செய்றீங்க. இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் நீங்க ஒவ்வொரு காலத்துல நீங்க செய்றீங்க அப்படின்னா, இந்த மாசம் ஒரு வேலை, அடுத்த மாசம் ஒரு வேலைன்னு செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேலை செய்து முடிச்சுட்டு இன்னொரு வேலையில கை வைக்கும் போது அந்த முதல் செய்த வேலையில ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க தனியா ஆட்களை கொண்டு வரணும், பொருட்களை வாங்கணும். இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. இது நாங்க வந்து எங்களோட அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா இப்போ இந்த தோட்டத்துக்குள்ள நாங்க மொத்தமா கொண்டு வந்து ஒரு 20-30 பேர் ஆட்களை கொண்டு வந்து இறக்கிடுவோம். அப்ப அந்த 20-30 பேர் அந்த ஆட்களுக்கும் எல்லா வேலையிலயும் அவங்களுக்கு பரிச்சயம் இருக்கும் நம்ம நிறுவனத்துல. அப்ப என்னன்னா இப்ப ஃபென்சிங் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, உடனே இங்க வந்து நம்ம மோட்டர் இறக்கணும் அப்படின்னா அந்த ஆட்கள் வந்து இங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கேட் மாட்டணும் அப்படின்னா அதுக்கு துணையா போய் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உழவு ஓட்டும் போது விதைகளை தூவுறதுக்கும் அவங்க வேலை செய்வாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள எந்தெந்த வேலைகள் இருக்கோ எல்லா வேலைகளுக்கும் அந்த 20-30 ஆட்கள் வந்து வேலை செய்வாங்க. அவங்களுக்கு நாம மாத சம்பளம் மாதிரி கொடுக்குறோம். அதாவது எப்படின்னா, நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆட்களை வச்சு வேலை செய்யும் பொழுது அதோட எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதற்கான வேலையாட்கள் அந்த வேலையை மட்டும்தான் செய்வாங்க, மற்ற வேலையை செய்ய மாட்டாங்க. அப்போ நீங்க ஒரு மாதம் முழுக்க உங்க தோட்டத்திற்கு வேலி அமைச்சறீங்க, அதுக்கு ஆட்களை கொண்டு வந்து பொருட்களை கொண்டு வந்து செலவு செய்யறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பைப் லைன் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியா ஆட்களை கொண்டு வந்து அதுக்கு நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் தனியா ஆகும். இது இல்லாம மொத்தமா நீங்க பொருளை இறக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்கள் அங்க ஒரே குரூப் தான்.
அந்த குரூப் ஆட்களை வச்சு நீங்க மாத்தி மாத்தி வேலை செய்யும் பொழுது லேபர் சார்ஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறையும். இதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. இதை பத்தி உங்களுக்கு நாங்க இந்த வீடியோல கடைசியில தெளிவா சொல்றேன். வாங்க, அங்க வேலை நடந்துட்டு இருக்கு, போய் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேலை உங்களுக்கு நான் காட்சியா காமிக்க போறேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா போராடி 2 கதவுல ஒரு கதவை நிறுத்தியாச்சு. அந்த கதவு நல்லா உறுதியா பில்லருக்குள்ள நாம அந்த கம்பி இருக்கும் இல்லையா, பில்லர்ல கம்பி கட்டுவோம்ல, அந்த பில்லரை உடைச்சு அந்த கம்பிக்குள்ள வெல்டு வச்சு ஒரு கதவை நிறுத்திட்டாங்க. இன்னொரு கதவை நிறுத்துறது தான் ரொம்ப சவாலான விஷயம். ஏன்னா அதுல வேலை செய்யறப்போ ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. அந்த கதவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த கதவை கணக்கு பண்ணி இந்த கதவை நாம சரியா ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கதவை மூட முடியாது. ரொம்ப செலவு பண்ணி எடை மிகுந்த நல்ல உறுதியான கதவை நம்ம தயாரிச்சுட்டு அதை சரியா மூட முடியாம போச்சுன்னா அப்புறம் அதுல எந்த பயனும் இல்லை. அதனால இன்னொரு பகுதி கதவை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள அந்த 16 mm ராடு தெரியுதா? இப்ப அந்த 16 mm ராடை தான் எடுத்துட்டு இந்த கதவை வந்து கரெக்டா அந்த இடத்துல வந்து உட்கார வைக்கணும். இந்த கதவை வந்து கரெக்டா உட்கார வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, இந்த ராடுக்குள்ள இதை பெல்ட் வச்சு கரெக்டா உட்கார வச்சிருக்காங்க. இதை கணக்கு பண்ணி அந்த கதவையும் உட்கார வச்சுட்டா இந்த கதவு வேலை முடிஞ்சுது. ஒரு வழியா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போராடி இந்த 2 கேட்டையும் நம்ம வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்பவும் கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 mm நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் வந்திருக்கு. வேற வழி இல்லை, ஒவ்வொரு கேட்டுமே ஒரு 100 கிலோக்கு மேல இருக்கிறதால நம்ம எவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணாலும் சின்ன வேரியேஷன் வருது. ஆனா அந்த தாழ்பால் போடுறதெல்லாம் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. இது முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மற்ற வேலைகள்லாம் உள்ள நடந்துட்டு இருக்கு. இந்த போர்வெல்ல மோட்டர் இறக்குற வேலை, அதுக்கு ஸ்டார்டர் பாக்ஸ் வைக்கிற வேலை, இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததான் அதை போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த தோட்டத்தில் செஞ்ச எல்லா வேலைகளையும் நான் உங்களுக்கு காண்பிச்சிட்டேன். என்னென்ன செஞ்சோம்? பிரதான கதவை அமைச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மின்சாரத்தை கொண்டு வரதுக்கான அந்த மின்சார வாரியத்தோட கம்பத்தை அமைச்சோம். அதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 ஆழ்துளை கிணறுக்கு வந்து நம்ம மோட்டார் பம்பை இறக்கியிருக்கோம். அதோடு கூட வந்து இந்த வேலி ஃபென்சிங் இருக்கு இல்லையா, டைமண்ட் ஃபென்சிங், வலைப்பின்னல் அமைப்பு கொண்ட இந்த வேலியோட இறுதிக்கட்ட வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்தீங்க. அப்புறம் உழவு ஓட்டணும், ஏன்னா மழை வந்திருக்கு, அதனால உழவு ஓட்டணும். இப்போ பாருங்க, 5 வேலையை வந்து ஒரே நாளில் நம்ம சைமல்டேனியஸாக செஞ்சுருக்கோம். ஒரு பெரிய விவசாய பண்ணையை, அதாவது குறைந்தபட்சம் 50 ஏக்கர் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலத்தை நீங்கள் விவசாய பண்ணையாக வடிவமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சைமல்டேனியஸாக நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டைமில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்ககிட்ட வந்து ஒரு டீம் இருக்கணும். அந்த டீம் வந்து எல்லா வேலைகளையும் பார்க்கணும். சைமல்டேனியஸாக எல்லா வேலைகளுக்கு முன்னான பொருட்களையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரே ஸ்ட்ரெச்சில் எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30-35% எக்ஸ்பெண்டிச்சர், அந்த லேபர் காஸ்ட் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம கோ இண்டியா கிரீன் நிறுவனத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை ஏன் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடம் வந்து பெரிய நிலம் இருக்கலாம். அதாவது பெரிய நிலம்னா ஒரு 25 ஏக்கருக்கு மேலே, 20-25 ஏக்கருக்கு மேலே உங்களிடம் நிலம் இருக்குது. உங்களுக்கு விவசாயம் செய்யணும்னு ஆசை, ஒரு விவசாய பண்ணை வடிவமைக்கணும்னு ஆசை. ஆனால் எப்படி செய்யணும்னு தெரியல, செஞ்சாலும் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. லேபர் உங்களிடம் இல்லை. ஒரு பர்ச்சேஸை வாங்கி கொண்டு வந்து லேபரை வச்சு அவங்கள மானிட்டர் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோ இண்டியா கிரீன் நிறுவனம் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். திரையில் எங்கள் தொடர்பு எண் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் இடத்துல இதே மாதிரி பெரிய அளவில் விவசாய பண்ணையை அமைச்சுக்கணும் அப்படின்னா அந்த ப்ரீ பிளான்டாக
எங்களிடம் வந்து கொட்டேஷன் வாங்கி நாங்கள் கொடுக்குற எஸ்டிமேஷனை வாங்கி அதில் நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறுகிய காலத்திலேயே நம்ம ஒரு விவசாய பண்ணையாக பர்ஃபெக்டாக அமைச்சு கொடுத்துருவோம். எல்லாமே A to Z, ஃபென்சிங் அமைக்கிறதுல இருந்து பிளான்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஏஎம்சி வரைக்குமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஒரு ஓவரலாக சொல்கிறோம் பாருங்களேன் என்னென்ன வேலை வரும்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் சர்வே எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சர்வேவுக்கும் நம்ம ஆட்களை கூட்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து சர்வே எடுத்ததுக்கப்புறம் வேலி அமைச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்தோட அந்த டெரைன் இருக்கு இல்லையா, இடத்த வந்து சமன் செய்து அதுக்கப்புறம் அதில் உள்ள பாதை அமைச்சு, இது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். உள்ளுக்குள்ள ஏன்னா ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கருங்கும் போது பாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 5 வருடம் 10 வருடம் கழித்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆக்சசிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக வேலை செய்ய முடியும். அப்படி பாதை அமைச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டர் சோர்ஸை ரெடி பண்ணி கொடுத்து அந்த வாட்டர் சோர்ஸை எங்கே ஸ்டோரேஜ் பண்ணலாம், எங்கே உங்களுக்கு நீர்த்தேக்கம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அமைப்பையும் செஞ்சு கொடுத்து இந்த தோட்டத்தில் 1 கோடி லிட்டர் 50 லட்சம் லிட்டரில் 2 தொட்டி அமைச்சிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஏதாவது கட்டுமானங்கள் ஃபார்ம் ஹவுஸோ இல்லை காம்பவுண்ட் வாலோ அந்த மாதிரி கட்டுமானங்கள் இருந்தால் அதையும் செஞ்சு கொடுத்துட்டு இந்த அகலியை பறித்து அந்த அகலியில் முழுக்க தோட்டத்தில் பெய்கிற மழையை வந்து சேமிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை செஞ்சு கொடுத்து அந்த அகலியை கனெக்டிவிட்டி செய்யறதுக்காக ஆர்சிசி பைப் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ட்ரிப் இரிகேஷனோ இல்லை ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனோ வாட் எவர் இட் இஸ் அந்த இரிகேஷன் நீர்ப்பாசனத்துக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து உள்ளுக்குள்ள பிளான்டேஷன் பண்ணி கொடுத்து நிலத்தை வந்து உங்களுக்கு நல்லா பண்படுத்தி கல்டிவேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நிலத்தை ரெடி பண்ணி கொடுத்து பிளான்டேஷன் செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் அதை வளர்த்து கொடுத்து அதை ஏஎம்சி செஞ்சு கொடுக்குற வரைக்கும் நம்ம கோ இந்தியா கிரீன் நிறுவனம் பக்காவாக செஞ்சு கொடுத்துருவோம். இதில் நமக்கு வந்து 15 வருட அனுபவம் இருக்குது. நீங்கள் பார்த்த எல்லாமே ஒரு நாள் வேலை தான். இந்த மாதிரி தினமும் ஏதாவது ஒரு வேலை நம்ம நிறுவனத்தில் எங்கேயாவது ஒரு சைட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு வித்தியாசமாக காமிக்கணும்னு விருப்பம் தான். ஆனால் வேலை போல காரணமாக என்னால் காமிக்க முடியதில்லை. இப்படி நானே வீடியோ எடுக்கிறதால வேலையும் பார்த்துட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு என்னால் போட முடியல. நான் தொடர்ந்து எங்களுடைய வேலையை தெளிவாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கிறேன். இதெல்லாம் நம்ம ஏன் தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இன்னமும் சொல்லுவேன். நமக்கு கண்ணுக்கு தெரிகிற இடம் முழுக்க பசுமையாக இருக்கணும், மரங்களாக இருக்கணும். அந்த மரங்கள் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களுக்கும் பயன் தரத்தக்க வகையில் இருக்கணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை மட்டுமே நம்ம நோக்கமாக வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா நம்ம மக்களை வந்து விவசாயத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா அதிலிருந்து ஒரு இன்கமும் அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரியான திட்டங்கள் நம்ம கொண்டு வரோம். அதுக்கு உண்டான வடிவமைப்புகளையும் நம்ம செஞ்சு தரோம். இதுதான் நம்ம கோ இந்தியா கிரீன் நிறுவனத்தோட வேலை. ரொம்ப காலம் நம்ம கையில் இல்லை. எல்லாருமே உங்களுக்கான சொந்த நிலத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லை லீஸுக்காவது எடுத்துக்கோங்க. உங்கள் உணவை நீங்கள் உற்பத்தி செஞ்சுக்கோங்க. நம்மிடம் நிறைய நேரம் இல்லை, சரிங்களா? அதனால் ஒரு இடத்துல இறங்கி அந்த இடத்துல விவசாயம் செய்கிறத உங்களுடைய லட்சியமாக மாற்றிக்கோங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்தில் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஏன்னா விவசாயம் என்பது ஒரு தவம், விவசாயம் செய்வது என்பது ஒரு வரம். அந்த வரம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும் நிறைய வேண்டி இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வேறு சைட்டில் நாங்கள் என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்கிறோம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் காண்பிக்க முயற்சி செய்கிறேன். தொடர்ந்து நம்ம கோ இந்தியா கிரீன் நிறுவனத்தோட இணைந்திருங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். நன்றி, வணக்கம்.